உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்று இந்த நாளிலே கர்த்தர் திட்டமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஏழை விதவை தாய் தன் பிள்ளைக்கு ஆகாரம் இல்லாதல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போ, அந்த வீட்டிலே உனக்கு போஷிக்கும்படி உனக்கு நான் ஆயத்தம் படுத்தி இருக்கிறேன். பாருங்க, அந்த அம்மாவே இருக்கிற மாவுல கொஞ்சமா அடை சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவே சாக போறாங்க. ஆனா அங்கதான் ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம நீங்க உட்காரும் போது உங்க ஊழியக்காரங்க வந்து நிற்பாங்க. ஏன்னா உங்களை ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் அவங்களை அனுப்புறார். அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, வியாதியில இரவெல்லாம் நான் அழுது வியாதியில புரளும் பொழுது என் கனவில எங்க பாஸ்டர் அம்மா வந்தாங்க, எனக்காக ஜோம் பண்ணாங்க, எங்க பாஸ்டர் ஐயா வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க, காலையில் நான் பார்த்தேன், எனக்கு சுகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது பாஸ்டர் அம்மாவோ இல்லை, ஆவியானவருங்க வீட்டுக்கு வரார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்தா நீங்க பயந்துருவீங்க, கருப்பு உருவமா வந்தா பயந்துருவீங்க. அதனால தான் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு நல்ல அறிமுகமான உங்க பாஸ்டர், உங்க பாஸ்டர் அம்மா அல்ல சபையில இருக்கிற லீடருங்க ஜெபிக்கிற அந்த சாயல்ல ஆவியான வந்து உங்களை தொட்டு சுகமாக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டு இருக்கும் பொழுது தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்புறார். அல்லேலூயா. சங்கிலிகள் அழுப்புறது, கதவெல்லாம் திறக்குது, எல்லாம் பயப்படுறாங்க, ஒரு மனுஷனும் இல்லை, ஆனா விடுதலை அங்க கிடைக்குது. அல்லேலூயா. உங்க ஜெபத்தை கேட்டு உனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவார். உன் வியாதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. மறுபடியும் நீ ஆலயத்திலே போய் நிற்பாய். ஆமென். எசேக்கியேல் அழுது ஜெபம் பண்ற ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படுத்திடு, உனக்கு ஜீவன் போகுது என்று சொல்லி தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டு போறாரு. அவர் சுவர் பூரமாய் திரும்பி அழறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, உன் கண்ணீருக்கு ஒரு நாளும் ஆண்டவர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. சாதாரண ஜெபத்தை காட்டிலும் கண்ணீர் சிந்தி நீங்கள் ஜெபம் பண்றீங்க பாருங்க. ஊராபா ஷக்கபா தூரிபி ஷாத்திரி காமான் தூரபா ரபா ரபா ரபா. கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவர் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரமாய் அவர்கள் அறுவடை செய்வார்கள். ஆமென். ரேபா ஷக்கத்தர வரபரபா. நீ முகம் குப்புற கவிழ்ந்து பணிந்து ஜெபம் பண்ணு. ஒரு முறை பதில் வரல, ரெண்டாவது வரல, மூணாவது வரல, 4, 5, 6, 7வது முறை ஒரு கையளவு மேகம் உனக்காக கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. திட்டவட்டமா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன் பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு, உன் பிரச்சனை போராடிக்கிட்டே இருக்கு. 7 நாள் உபவாசம் பண்ணு, 7 நாள் தேவ